அண்மை செய்தி. ஹார்ட் டிஸ்க் திருட்டு புகாரில் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது தொடர்பாக கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் கதிரவன். கதிரவன், வணக்கம். மேலும் விவரங்களை பதிவு செய்யலாம். மின்வாரிய தலைமையகத்துல டெண்டர்ஸ் டிஜிட்டல் ஆவணங்கள் அடங்கிய 20க்கும் மேற்பட்ட ஹார்ட் டிஸ்கள் திருடிய வழக்குல ஒப்பந்த ஊழியர் ஒருவரை காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள். அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில பணத்திற்காக இந்த ஹார்ட் டிஸ்களை திருடி ஒருவரிடம் கொடுத்ததாகவும் வாக்குமூலம் அளித்திருக்கிறார். யாருக்காக திருடினார், யார் பணம் கொடுத்தது, எவ்வளவு பணம் கொடுத்தார்கள் என்ற கோணத்துல இந்த விசாரணைகள் நடத்தப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மொத்தம் 8 புகார்கள் கொடுக்கப்பட்டதாகவும் அந்த புகார்களை ஒன்றிணைத்து மலர்விழி என்ற ஏ2 என்பவர் புகார்ல சிந்தாதிரிப்பேட்டை போலீசார் திருட்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டு 3 நபர்களிடம் விசாரணை மேற்கொண்டார்கள். அதில் ஒருவரை கைது செய்திருப்பதாகவும் அந்த நபர் பணத்திற்காக இந்த ஹார்ட் டிஸ்களை திருடியதாக வாக்குமூலம் அளித்திருப்பதாகவும் அது குறித்து விசாரணை நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்ணா சாலையில் தமிழ்நாடு மின்வாரிய தலைமையகம் செயல்பட்டு வருகிறது. இந்த தலைமை அலுவலகத்தில் தான் முக்கிய டெண்டர்கள், கொள்முதல் மற்றும் விசாரணை தொடர்பான முக்கிய ரகசிய தகவல் அடங்கிய 20க்கும் மேற்பட்ட ஹார்ட் டிஸ்கள் திருடப்பட்டுள்ளதாக சிந்தாதிரிப்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. குறிப்பா நிலக்கரி கொள்முதல் தொடர்பான தகவல்கள் திருடப்பட்டிருப்பதாகவும் அதே போல சோலார் பேனல்கள் கொள்முதல் தொடர்பான ஆவணங்கள் குறித்தான தகவல்களும் திருடப்பட்டிருப்பதாகவும் 16 மற்றும் 17ஆம் தேதியில அலுவலகத்தில் குறைந்த அளவிலான பணியாளர்கள் இருந்தபோதுதான் இந்த திருட்டு சம்பவம் நடைபெற்றிருப்பதாகவும் தகவல் கிடைக்கப்பட்டிருந்தன. தற்போதைய அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் ஆய்வு செய்த பின்பாக இந்த திருட்டு சம்பவங்கள் குறித்தான விவரங்கள் தெரிய வந்ததாகவும் அது குறித்து காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டதன் பேரில் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து 3 நபர்களிடம், ஒரு பெண் உள்ளிட்ட 3 நபர்களிடம் விசாரணை நடத்தியதில் ஒரு ஒப்பந்த ஊழியர் தற்போது கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் அவரிடம் தற்போது விசாரணை நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒப்பந்த ஊழியரான கோபி என்ற நபரிடம் இந்த விசாரணை நடத்தப்பட்டதுதான் அவர் பணத்திற்காக இதை திருடியதை ஒப்புக்கொண்டிருப்பதாகவும் அவரிடம் ரகசிய இடத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் யார் இவருக்கு பணம் கொடுத்து இந்த இந்த ஹார்ட் டிஸ்களை திருடக்கூடியது, யாரிடம் இதை கொடுத்தார், இதை பின்னணியில் யார் இருக்கிறார்கள் என்பது குறித்தான விரிவான விசாரணை நடத்தப்படுவதாகவும் காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.